இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 9, விருந்தோம்பல். குறள் எண் 90. மோப்பக் குழையும் அனிச்சம் முகம்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அனிச்ச மலரானது மோந்தவுடனே வாடிவிடுவதாகும். விருந்தினர்கள் முகமானது வேறுபட்டு பார்க்கும்போதே வாடிவிடுவர் என்கிறார். அதாவது விருந்தோம்பல் என்பது தமிழரினுடைய பண்பாடுங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்திருக்கிறது. அப்படி இருந்தது ஒரு சிலர் விருந்தோம்பலை விரும்பாமலும் இருந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்தவுடனே முகம் சுருங்கி போய் விடுது. அதைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். விருந்து என்று வந்துவிட்டார். அதை எதுக்கு உவமையாக சொல்கிறார் பாருங்க. அனிச்ச பூவுக்கு உதவும் அனிச்ச மலர் மோந்தவுடன் என்னாகும், அப்படியே வாடி விடுமா. அது மாதிரி ஒரு உவமையை சொல்லியிருக்கிறார் பாருங்க. அந்த அனிச்ச மலரை எடுத்திருக்காரு. அதை தான் நீங்கள் பாராட்டணும். அப்படிப்பட்ட ஒரு விருந்தினர்கள் வரும்போது நாம் முகம் மலர்ந்து இருக்க வேண்டுமே ஒழிய அனிச்ச மலர் முகம் சுருங்கி இருக்கக்கூடாது. விருந்தினர்களுக்கே ஒரு மாறுபட்ட கருத்து ஏற்பட்டுவிடும், அவர் முகம் வாடிவிடும் என்பதை விளக்கி சொல்லியிருக்கிறார். அடுத்து இன்றைய குறள், இன்றைய புத்தகம் இது கற்றதை சொல்லவா மற்றதையும் சொல்லவா. யார் எழுதியிருக்கிறார் தெரியுமா? மிகப்பெரிய பேச்சாளர், இதுவரை இந்த புத்தகத்தை சேர்த்து மொத்தம் 25 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதாவது பட்டிமன்றத்தினுடைய நடுவர் இருவர் இருக்கின்றனர், 2 தூண்கள் இருக்கின்றனர் மதுரையிலே. 1 சாலமன் பாப்பையா, 2 நம்முடைய பேராசிரியர் முனைவர் கு. ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள். இவர் எழுதின புத்தகம் தாங்க இது. எனக்கு அவர் கொடுத்த பரிசுங்க. வணக்கத்துக்குரிய ஐயா, எங்கள் நகைச்சுவை என்ற அன்பர் எழுத்தாளர் வாசிப்பாளர் பரமசிவம் அவருக்கு அன்புடன் கு. ஞானசம்பந்தன் அப்படின்னு கையெழுத்து போட்டே கொடுத்துருக்காரு. இதை நான் நல்லாவே படிச்சிட்டேங்க. பட் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் பத்தாது. ஆனால் அற்புதமாக இலக்கியத்துடன் எழுதியிருக்கிறார். அவர் பேசுவது போல அவர் பேசும்போது எப்படி நகைச்சுவையோடு பேசுகிறாரோ அதையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். உதாரணத்திற்கு ஒன்றை மட்டும் சொல்கிறேன். திருவளர் செல்வின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் இச்சு வரக்கூடாதுன்னு இவர் போய் கேட்டிருக்காரு. உடனே அவன் சொல்கிறான், அந்த அடித்தவன் இச்சு நல்லது தானேங்க, இது அவங்களுக்கு வேண்டியது தானேங்கன்னு சொல்லியிருக்காரு. நமக்கே இதை படிக்கையே சிரிப்பு வருது. அந்த மாதிரி என்றைக்குமே நகைச்சுவை பேசுபவர்கள் தங்கள் எழுதும் புத்தகங்களிலே நகைச்சுவையை கொண்டு வருவார். அந்த அற்புதமாக எழுதியிருக்காரு. அதே மாதிரி இன்னொன்று நான் இந்த புத்தகத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னா, செந்தமிழ்நாடுன்னு போதினே இன்ப தேன்வந்து வாயுது காதினிலேன்னு சொல்லிட்டு பாரதியார் பாடியிருக்கார். அவர் ஒரு பாடல் போட்டியில் அந்த பாட்டுக்கு தோற்றிருக்காருன்னு எழுதியிருக்காரு. அது எனக்கு தெரியல, அவர் எழுதியிருக்காருங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல கருத்துக்களை எழுதியிருக்கிறார். இவருடைய கருத்துக்களை பூரா நாம் சொல்லிகிட்டே வந்தோன்னா இன்றைக்கி பூராமே நான் சொல்லிகிட்டே வரலாம். அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்கிறார் ஒவ்வொருதுலையும். அதைத்தான் இன்னும் எழுதியிருக்கிறார். இது நம்ம கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறதையும் எழுதியிருக்காரு. அதனால இவருடைய சொல்கிறதை நான் பூரா தனியாக தாங்க பேச முடியும். இதை பேசுனா உங்களுக்கு இப்போதைக்கு இன்றைக்கு முடியாத காரியம். அந்தளவுக்கு நிறையா இருக்குது இவருடையது. அதாவது மயக்கமா தயக்கமா கலக்கமா அப்படின்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் பாடியிருப்பார் ஒரு பாடல். அந்த பாடலுக்கு தானே கவிஞர் வாலியே மனம் மாறி மறுபடியும் சென்னை திரும்பி வாடி பாடிய பாடல்கள். ஆகா, என்ன அற்புதம்! விழி போல எண்ணி மொழி காக்க வேண்டும் என்று பாடி எழுதியிருக்கிறார். யார்? வாலி. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகரை கவிஞர் கண்ணதாசனை ஏற்படுத்தியுள்ளார் என்று தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு அற்புதமான ஒரு கவிஞர் வாலி அவர்கள் கூட. இவர் எங்களுடைய
நான் சார்ந்த நகைச்சுவை மன்றம், மீனாட்சி மருத்துவமனை நகைச்சுவை மன்றத்தில் கடந்த 35 ஆண்டுகளாக 35வது பிறந்த தின ஆண்டுகள் விழா இப்போதான் கொண்டாடணும், ஒரு மாதம் இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு நகைச்சுவை மன்றத்தை கட்டி காத்து வருகிறார், யாருக்கும் பாகுபாடு ஏற்படாமல். ஆமாம், அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளருக்கும் அப்பப்போ ஒரு அறிவுரைகளை சொல்லி வருகிறார். அதாவது கூட 2 பேர் வந்துட்டாங்கன்னா அவங்களையும் அரவணைத்து போங்க, அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்கள வெறுத்து ஒதுக்கிறாதீங்க அப்படின்னு பேசணும். அதிலே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஏன் அப்படி சொன்னார்ன்றத. அவ்வளோ அற்புதமான மனிதருங்க அவர். ரொம்ப அதாவது நியாயமாகவும் இருக்கக்கூடியவர், நேர்மையாகவும் இருக்கக்கூடியவர். இன்னும் ஒன்று, ஒரு மனிதரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய நண்பனை பற்றி தெரிந்து கொள்வோர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். இவருடைய நண்பர் மிக மிக 2 பேரும் ஒன்றாக வேலை பார்த்தவர்கள். பரமசிவன் என்ற ஒரு தமிழ் பேராசிரியர், தியாகராஜர் கல்லூரியிலே தமிழ் பேராசிரியராக இருந்து பின் மனோன்மணி பல்கலைக்கழகத்துக்கு சென்று இப்போ ஒரு 3 ஆண்டுகள் இருக்கும் நினைக்கிறேன் அவர் இறந்து. அவர்தான் நான் 1972 இளையான்குடி டாக்டர் ஜாகிர் ஹுசைன் கல்லூரியிலே புகுமுக வகுப்பு படிக்கும்போது அப்போது தான் பணியேற்றுள்ளார். அப்போ எம்ஏ முடிச்சுட்டு பணியேற்கும் போது என்ன கற்பனையோடு வந்தாரோ தெரியல, அப்படியே பேரறிஞர் அண்ணா பேசுவது மாதிரி அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல் அப்படியே அற்புதமாக பேசினாருங்க. அது மட்டும் இல்லைங்க, என் மீது அவருக்கு ரொம்ப பற்றுங்க. 2 பேரும் ஒரே பேர் உள்ளவர்கள்னாலும் தெரியல. ஒரு நாள் 2 ஞாயிற்றுக்கிழமைகள் என்னை கூட்டிச்சு, 2 பேரும் சைக்கிள்லேயே போனோம். பக்கத்தில் உள்ள எல்லாம் அந்த இதுகளெல்லாம் சேகரித்தோம். எப்படி சித்திரை திருவிழா கொண்டாடுறார்கள் அதை வச்சு தான் அவர் அழகர் கோயில் எழுதியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் அவர் பிஹெச்டி வாங்கியிருக்காக கூட அதை சேகரிச்சிருக்கலாம். அப்படி போனோன்னு எல்லார் வீட்டிலையும் கொடுத்துட்டாங்க. உடனே நாங்கள் நல்ல வெயிலுங்க, 10 மணிக்கு 9:30 மணிக்கு பிறப்பிட்டோம். நல்ல வெயிலில் ஒரு 2 மணிக்கு தான் திரும்பணும், மத்தியான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தான் திரும்பணும். அதுவரை 2 பேரும் ஒன்றாவே போனோம். எனக்கு ரொம்ப பிடித்த மனிதரும் கூட, நல்ல மனிதர், அவ்வளோ அற்புதமான மனிதர். இவருக்கும் அவர் தோழமையாக இருந்திருக்கிறார். இருவரும் நண்பர்கள், 2 பேரும் ஒன்றா ஒரே கல்லூரியிலேயே தியாகராஜர் கல்லூரி கலைக்கல்லூரியிலே இருவரும், அவர் தமிழ் பேராசிரியர், தமிழ் துறை தலைவர், இவர் தமிழ் பேராசிரியர். அப்போ இவருடைய இதில் பூரா இலக்கிய கருத்துக்களை அற்புதமாக எடுத்துரைத்திருக்காருங்க. இலக்கிய கருத்துக்களை பேசும்போது ஒரு மனிதன் இலக்கிய கருத்துக்களை பேசினால், வெறும் இலக்கியத்தை மட்டும் பேசினால் கேட்பவர்களுக்கு ஒரு செவி மறுக்கும். ஏனென்றால் இது என்ன அதை பற்றி இலக்கியத்தை பற்றி அப்படிதான் சில இருக்காங்க இப்போ. அதனால் அவர் இடையிடையே அந்த நகைச்சுவையையும் புகுத்தி வருகிறார். அவ்வளவு அற்புதமாக அவர் பேசும்போது யாருமே அதாவது வேணாம்னு போக மாட்டார், பாதியில் எந்திரிச்சே போக மாட்டார். ஏன் நகைச்சுவையோடு பேசி அவர்களையெல்லாம் கடைசி வரை உட்கார வைத்து விடுவார். அந்த அளவுக்கு அற்புதமான மனிதருங்க இவர் என்னன்னா கலைமாமணி பேராசிரியர் முனைவர் கு. ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள். இவர் திரைப்படத்திலையும் நடித்திருக்கிறார். இதுவரை 50 திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். அதுக்கடுத்து இப்போ ஒரு சிங்கப்பெண்ணேன்னு ஒரு நாடகம் ஓடிட்டுருக்கல, அந்த சீரியல், அதுலேயும் இவர் அந்த ஆனந்தி கதாநாயகியினுடைய அப்பாவாக நடித்திருக்கிறார். அற்புதமாக அவருடைய நடிப்பு இருக்கும். நான் அவருடைய நடிப்பை பார்த்தவுடனே பாராட்டியிருக்கிறேன், இவ்வளவு அற்புதமாக நடிச்சிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அற்புதமான மனிதருங்க. அவரை இந்த நூலை தயவு செய்து வாங்காமல் இருக்காதீர்கள், போங்க, எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். கற்றதை சொல்லவா மற்றதையும் சொல்லவா, இந்த தலைப்பு. பேராசிரியர் முனைவர் கு. ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள், மரியாதைக்குரிய கு. ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் எழுதிய புத்தகம், அற்புதமான புத்தகம். இதை இவர் என்னுடைய தமிழ் பேராசிரியரும் அவருடைய நண்பரும் ஆகிய பரமசிவன் அவர்கள் எப்படி அவரை பாராட்டியிருக்கிறார் என்பதை வாசிக்கிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். பேராசிரியருக்கும் ஞானசம்பந்தனை பற்றி கூறுவதாக இருந்தால் இப்படி கூறலாம்.
நகைச்சுவையாக பேச தெரிந்தவர்களில் பலர் இலக்கிய மற்றும் அறிவியல் விஷயங்களில் இந்திய கண்டுபிடிப்பாக இருப்பார்கள். அதுதான் பூஜ்யம். ஆனால் இலக்கிய நயத்தோடு சிரிக்க சிரிக்க பேசுவது, எழுதுவது என அனைத்தும் இவரிடம் ஒருங்கிணைந்து காணப்படுகின்றன. வானொலி, தொலைக்காட்சி, வகுப்பறை, சினிமா, பயணம், தற்போது யூடியூப் சேனல் என அனைத்திலும் வெற்றி கண்ட ஊடக நாயகர் இவர் என்று என்னுடைய பேராசிரியர் நான் நல்லா மார்தட்டி சொல்லுவேன். காரணம் என்னென்னா, முதலில் வந்த உடனே எங்கள் வகுப்பு தான் எடுத்தார். நான் ஆங்கில மீடியம் பியூசி ஆங்கில மீடியத்தில் பொருளாதாரத்துறை, அதுக்கு தான் முதல்ல வந்தார். என்னென்னு தெரியல. எல்லாரும் அவர் பேசி முடித்தவுடனே கை தட்டிட்டோமுங்க. பேராசிரியர் தோ. பரமசிவன் இவர் பாளையங்கோட்டையை சேர்ந்தவர். அவர் இறப்பதற்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அவருடைய தொடர்பு கொண்டு என்னுடைய நம்பர், அப்போ தான் அவருடைய நம்பர் கிடச்சது. 4 மாதங்களுக்கும் தொடர்பு கொண்டு பேசினேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அப்போ தான் 4 மாதம் ஆகுது. அதாவது காலை முழங்கால் வரை இவர் எடுத்துட்டாங்க சுகர்னால். அவர் ஒரே ஒரு இது என்னென்னா, ஸ்மோக்கிங் பண்ணுவார், அவ்வளோதான். புகைப்பிடிப்பார். மற்றபடிக்கு அதே கூடாது. அது இல்லாமல் இருந்தால் இன்னமும் இருந்திருப்பார். அவர் ஆரம்பத்திலேருந்து பழகிட்டார். அதுதான் நினைக்கிறேன். மற்றபடிக்கு அருமையான நல்ல குணம்ங்க. ஃபஸ்ட் கிளாஸ் மனிதர். அதாவது இவங்க 2 பேரும் நண்பர்னு சொன்னால் நம்ம தெரிஞ்சுக்கிற வேணாமா? அந்தளவுக்கு அற்புதமான மனிதர். ஏன்னா நாளை மீண்டும் ஒரு குரலை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.